கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறதை நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். சென்னையில் வேளச்சேரி உள்ள ஏழி மேஜி சபை வழங்கும் அனுதினம் அண்ணா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அனுதினமும் 5 நிமிடம் உங்களோடு. இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று பவுல் அங்கே சொல்லுகிறார். ஜெபங்களிலே அநேக ஜெபங்கள் இருக்கிறது. பவுல் வழக்கமாக ஜெபம் பண்ணினார். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்றார். பிறகு எபேசியர் 6:12 போராடி ஜெபம் பண்ணுங்கள்னு சொல்லியிருக்கிறார். இப்படி வான மண்டலத்துள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. அதனால் ஜெபத்தில் போராடி ஜெபம் பண்ணி தான் இந்த உலகத்தில் நாம் தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள முடியும். யாக்கோப்பு இரவெல்லாம் போராடி ஜெபம் பண்ணினார். அவர் இடைவிடாமல் ஜெபம் பண்ணினார். ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட நம்முடைய டாக்டர் அப்துல் கலாம் அவர்களுக்கு அவர் கடந்து வந்த பாதைகளெல்லாம் மிகவும் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னேறி வந்தார். அவர் ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் அவருக்கு ஒரு கார் டிரைவர் இருந்தார். அவர் பேர் பார்த்திங்கன்னா கதிரேசன். அந்த கதிரேசன் என்பவர் எப்பொழுதுமே புஸ்தகத்தை படித்து கொண்டே இருப்பார். புத்தகத்தை படித்துக்கிட்டே இருப்பார். அவர் பார்த்தார், என்னப்பா எனி டைம் ஏதாவது புஸ்தகம் படிச்சுக்கிட்டே இருக்கிறியப்பா, என்னப்பா படிச்சிருக்க அப்படின்னாரு. 10th ஃபெயில் சார் அப்படின்னாரு. அப்படியா, சரி அப்படின்னு சொல்லி அவரை திறந்தவெளி பல்கலைக்கழகத்தில் ஓப்பன் யூனிவர்சிட்டியில் +2 படிக்க வச்சார். பிறகு அவருக்கு இருந்த கல்வி ஆர்வத்தில் BA படித்து பாஸ் பண்ணார். பிறகு MA அப்துல் கலாம் தான் நல்லா படிக்க வச்சார். MA படித்து பாஸ் பண்ணார். MPhil படித்து பாஸ் பண்ணார். பிறகு அரசியலில் அவர் PhD பட்டம் வாங்கி பிற்காலத்தில் மதுரையில் அரசு மேல்நிலை பள்ளியில் பெரிய ப்ரொஃபஸராக மாறினார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய வாழ்க்கை தொடர்ந்து இடைவிடாமல் அவர் எடுத்த முயற்சி ஒரு பெரிய உயர்ந்த அளவுக்கு கொண்டுட்டு வந்தது. நீங்களும் நானும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இடைவிடாமல் ஏதாவது ஒரு காரியத்தை செய்யுங்க. சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கையில் தோல்வி ஏற்பட்டுருச்சா, கஷ்டம் வந்துருச்சா, துன்பம் வந்துருச்சா, பாடுகள் வந்துருச்சா, பிறர் உங்களுக்கு யாராவது தீமை செய்கிறார்களா, தீங்கு செய்கிறார்களா, தேவனிடத்தில் போய் தெரியப்படுத்துங்க. நீங்கள் தேவனிடத்தில் சொல்லுங்கள், வேறு யார்கிட்டையும் சொல்லாதீங்க. உங்கள் பிரச்சனைகளையும் உங்கள் கஷ்டங்களையும் உங்களுடைய குறைகளையும் கர்த்தரிடத்தில் சொல்லுங்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியாக பார்த்தீங்கன்னா ஈசாக்குக்கு திருமணமாகி பல வருடங்கள், ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது திருமணமாகி அவருக்கு பல வருடங்களாக குழந்தை இல்லை. இடைவிடாமல் ஜெபம் பண்ணார். 20 வருஷம் அவர் ஜெபத்தில் இருந்தார். அதன் பிறகு பார்த்திங்கன்னா அவருக்கு வந்த சோதனைகள் ஏராளம். அவருடைய வாழ்க்கையில் அந்த அபிமெலேக்கினால் வந்த சோதனை எக்கச்சக்கம். அவன் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். அதன் பிறகு அவன் பொறாமை கொண்டு அவனை துரத்தி விட்டான். துரத்தி விட்ட பிறகு அவன் கேராரிலே போய் அவன் குடியிருந்தான். அங்கே அவன் தன் மேய்ப்பர்களோடு இவன் மேய்ப்பர்களுக்கு வாக்குவாதம் வந்து அங்கேருந்து துரத்தி விட்டான். அதற்கு பிறகு ஈசாக்கு போய் ஒரு துறவை தோண்டினான். அங்கே ஒரு சுரக்கும் நீரூற்றை கண்டான். தன்னுடைய தகப்பனார் காலத்திலே தோண்டின துறவெல்லாம் மூடினான். அவன் சோர்ந்து போகல, இடைவிடாமல் முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கான். முயற்சி எடுத்து அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே அதுக்கு பிறகு வந்து வாக்குவாதம் பண்ணாங்க. ஏசேக்கு, சித்தினா, இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலும் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அவன் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் மறுபடியும் போய் ஒரு துறவை தோண்டினான். அங்கே அதற்கு ரெகபோத் என்று பெயரிட்டான். இன்றைக்கு கர்த்தர் இந்த தேசத்தில் நம்ம பழுகி பெருகும்படி ஆண்டவர் உதவி செய்தார்னு சொன்னான். எப்படி அப்துல் கலாமுடைய டிரைவர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்தது போல் ஈசாக்கு இடைவிடாமல் அவன் எடுத்த முயற்சி அவன் பழுகி பெருகும்படியான சூழ்நிலைகளை கர்த்தர் கட்டளையிட்டார். நீங்களும் அது மாதிரி செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரலோக பிதாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே ஏற்பட்டிருக்க சோதனைகள், கஷ்டங்கள் எல்லாவற்றிலிருந்து விடுதலை தாரும். நல்ல ஒரு சமாதானத்தை தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. அவர்கள் தேவைகளை சந்திங்க. வியாதி, பலவீனம் எல்லாவற்றுக்கும் விலக்கி பாதுகாத்து கொள்ளும். ஆண்டவரே, அவர்களோடு கூட இருங்கப்பா. எந்த தீங்கும் அணுகாதபடிக்கு பாதுகாத்து கொள்ளும். ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you everybody. Thank you.